ஹாய் ஹலோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸசைஸ் 2.1. எக்ஸசைஸ் 2.1 இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். First question, in each of the following read, find the number of colored squares and express it as a fraction, decimal and percentage. கீழே கொடுத்துருக்க கிரிட் டேபிளில் இருக்க ஃபுல் டோட்டல் ஸ்கொயர்ஸ், கலர்டு ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி ஃப்ராக்ஷன், டெசிமல், பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் கொஷின், நம்பர் ஆஃப் கலர்ட் ஸ்கொயர்ஸ் is equal to 58. Total number of colored squares வந்து 100. இப்போ ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி எழுதலாம்? 58 by 100 அப்படின்ட்டு எழுதலாம். டெசிமலில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 0.58. பர்சன்டேஜில் வந்து அங்கே 100 இருக்கிறனால பர்சன்டேஜ்னாலே 100. அப்போ 58 அப்படின்னு டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 100. இப்போ வந்து இதில் வந்து 10, 4, 5 டோட்டலாக கால்குலேட் பண்ணோன்னா கலர்ட் ஸ்கொயர்ஸ் வந்து 53 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் வந்து 53. டோட்டல் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 100. டெசிமலில் நம்ம ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி சொல்லுவோம்? 53 by 100. டெசிமலில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 0.53. பர்சன்டேஜ்னாலே 100. ஸோ அதை அப்படியே 53% அப்படியே போட்டேன். அவ்வளோதான். தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒனில் வந்து க்ரீன் கலர் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். டோட்டல் ஸ்கொயர்ஸ் வந்து 50 இருக்குது. நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் வந்து 25 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 50 இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷனில் போகணுன்னா ஈஸியாக 25 by 50 அப்படின்ட்டு போட்டுடலாம். டெசிமலில் என்ன பண்ணணுன்னா இப்போ 0, 100, 10 இப்படின்னு தான் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்படி இருக்கிறனால நம்மளுக்கு இன்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆல் இன்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் மேலேயும் கீழேயும். அப்படின்னு பார்த்தோன்னா 25 × 2 50 × 2 50 by 100 0.50 அப்படின்ட்டு வருது. இப்போ பர்சன்டேஜை பார்க்கலாம். பர்சன்டேஜில் வந்து 25 இன்ட்டு பண்ணணும். 25 by 50 × 100 அப்படின்ட்டு பண்ணணும். அப்படி பண்ணோன்னா 25 2500 வருது. இப்போ கீழே வந்து 50 அப்படியே வந்துடணும். அப்போ ஆன்சர் இதையும் அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு 50 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன் வந்து க்ரீன் பாக்ஸ் ஃபுல்லாகவே 17 இருக்குது. டோட்டல் ஸ்கொயர் வந்து 25 இருக்குது. நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் வந்து 17 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளோ? 25 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டுடலாம் ஃப்ராக்ஷனுக்கு. அப்போ 17 by 25. இப்போ டெசிமல் வரும். டெசிமலில் வந்து இதில் வந்து 25 அப்படின்ட்டு டோட்டல் ஸ்கொயர் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து 10, 100 இப்படி இருந்தால் பாயிண்ட் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை இது தள்ளி பாயிண்ட் வச்சு போட்டுருவோம். 25 அப்படின்னு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு நம்பரில் இன்ட்டு பண்ணி 10, 100 இப்படி வர வைப்போம். அப்போ 4ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன வருது? 68 by 100 அப்படின்ட்டு வருது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்? 2 ஜீரோ இருக்கனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்போ 0.68 அப்படின்னு வருது. பர்சன்டேஜில் வந்து 17 by 25 அப்படின்னு வருது. பெர்சன்டேஜ் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்ட்டு 100 போடுறோம். அப்போ போட்டோம்னா 1700. இது ரெண்டுத்தையும் 17 × 100 பண்ணோன்னா ஆன்சர் 1700 அப்படின்ட்டு வருது. 25 அப்படியே வந்துடுறோம். 25 டேபிளில் 1700 வந்து 1 டைம் வருது. 25 1 டைமும் 1768% அப்படின்ட்டு வந்துடுது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அதில் வந்து கலர்டு ஸ்கொயர் வந்து 15 இருக்குது, டோட்டல் ஸ்கொயர் வந்து 30 இருக்குது.
இப்போ வந்து நம்பர் ஆஃப் கலர்ட் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் 15. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 30 இருந்துச்சு. இப்போ ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம ஈஸியாக நியூமரேட்டரில் 50யும் டினாமினேட்டரில் 30 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ டெசிமலில் 15/30 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு 10 100 வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். பட் ஆனால் இங்கே 13 இருக்கிறனால நம்ம இன்ட்டு பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதை ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அப்போ 15/30 வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 15 ஒன்ஸ் டைமும் 30 வந்து 2 டைம்ஸும் வரும். அப்போ வந்து 1/2 அப்படின்னு வருது. இன்ட்டு 50 பண்ணுறோம். ஏன் 50 பண்ணுறோம்? ஏன்னா அங்கே 100 அப்படின்னு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. 2 × 50 100, 1 × 50 50. அப்போ எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 0.50 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. இப்போ பர்சன்டேஜ் வந்தோன்னா 15/30 அப்படின்னு இருக்கு. அதை வந்து இன்ட்டு 100 டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் பண்ணோம்னா 100 கேன்சல் ஆகி 15/30 அப்படின்ட்டு வரும். இன்ட்டு 100 போடுறோம். இன்ட்டு 100 ஏன் போடுறோம்? ஏன்னா பர்சன்டேஜுங்கிறது ஒரு 100 அப்படிங்கிறனால அங்கேயும் 100 போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 15 வந்து ஒன்ஸ் டைமும் 30 வந்து 2 டைம்ஸும் வரும் 15 டேபிளில். அப்போ 1 × 100 100. அப்போ கீழே வந்து டினாமினேட்டரில் 2 இருக்கும். 2 வந்து ஒன்ஸ் டைம் வரும். 100 வந்து 50 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் இஸ் 50%. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A picture of chessboard is given. செஸ்போர்டோட பிக்சர் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதிலே ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினை பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ். ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸோட பர்சன்டேஜ் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் செஸ்போர்டில் டோட்டல் ஸ்கொயர்ஸ் வந்து 64 இருக்குது. ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ் மட்டும் 32 இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 64 இருக்குது. ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ் மட்டும் 32 இருக்குது. பர்சன்டேஜை பார்க்கலாம். 32/64 × 100. 100 ஏன் போடுறோன்னா பர்சன்டேஜ்னாலே 100. இப்போ வந்து 32 × 100 3200. அப்போ 3200 கீழே அப்படியே 64 வந்துடும். அப்போ அது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும். அது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 64 ஒன்ஸ் டைமும் 3200 50 டைம்ஸ் வரும். இப்போ ஆன்சர் வந்து 50. இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கிரே கலர்ட் ஸ்கொயர்ஸ். இந்த செஸ் போர்டில் கிரே கலர் இருக்குல்ல, அதுக்கு பர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கிரே கலர் ஸ்கொயர்ஸ்க்கு. இப்போ வந்து செகண்ட் கொஷினில் பார்க்கலாம். அதில் வந்து கிரே கலர் ஸ்கொயர் வந்து 32 இருக்குது. பர்சன்டேஜில் இஸ் ஈக்குவல் டு 32/64 × 100. இது பண்ணோம்னா 32 × 100 3200/64. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது ஒன்ஸ் டைமும் இது 50 டைமும் வரும். அப்போ பர்சன்டேஜ் வந்து 50%. இப்போ செகண்டில் தேர்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தட் ஹாவ் த பீசஸ். என்ன சொல்கிறாங்கன்னா செஸ் போர்டில் பீசஸ்லாம் இருக்கும்ல, அந்த பீசஸை கவுண்ட் பண்ணி அதை பர்சன்டேஜில் மாற்றணும். அதோட ஸ்கொயர்ஸில் இருக்கிற அந்த ஸ்கொயர்ஸில். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஹேவிங் பீசஸ். அந்த இருக்கிற பீசஸ் வந்து ஸ்கொயர்ஸில் 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 64. பர்சன்டேஜில் மாற்றணும்னா 20/64 × 100 அப்படின்ட்டு நம்ம போடுவோம். அப்போ என்ன ஆன்சர் வருது? 20 × 100 2000. 64 அப்படியே போட்டுருணும். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணணும்னா 64 4 டைம்ஸும் 2125 டைம்ஸும் வருது. இப்போ 125/4 வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? போட்டோம்னா 12 வந்து 4 டேபிளில் 3 டைம்ஸும் 5 அப்படியே கீழே இறங்கும். 1 டைம் 4 வரும். கீழே 1 ரிமைண்டராக இருக்கும்.
மேலே வந்து 31% இருக்கும். இது டிவைடட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதை நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்ம மாற்றணும். ப்ரீவியஸ் டேர்மில் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். 31ங்கிறத கோஷன்ட்டை போட்டுட்டு அடுத்து கீழே இருக்க ரிமைண்டரை 1 பை போட்டுட்டு 4 டிவைடரை கீழே போடணும் 4. எப்போ என்ன ஆன்சர் 31 1/4%. இதை இன்னொரு மாதிரி எழுதலாம் 31/25%ன்னு எழுதலாம். இப்போ செகண்ட் ஒன்ல ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். த ஸ்கொயர்ஸ் தட் டு நாட் ஹாவ் த பீசஸ். அந்த செஸ் போர்டில் வந்து அந்த பீசஸ் இல்லாத ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டோட்டல் ஸ்கொயர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 64. அப்போ வந்து நம்ம 64ல் ஏற்கனவே தேர்ட் கொஷனில் பார்த்தோம் 20 பீசஸ் ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 64 - 20 44. அப்போ இங்கே 44ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பர்சன்டேஜ் பார்க்கலாம். 44/64 × 100 பண்ணோம்னா 44 × 100 4400. 64 சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது 4 டைம்ஸும் இது வந்து 275 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் 275 4ஆல். அப்போ 27 வந்து 6 × 24 வரும். ரிமைண்டர் 3. இப்போ 5 கீழே இருக்கணும்னா 8 32 வரும். ரிமைண்டர் 3 வருது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடணும் தேர்ட் கொஸ்டினில் போட்ட மாதிரி. இப்போ 68 கோஷன்ட் அப்புறம் ரிமைண்டர் கீழே டிவைடர். அப்போ கோஷன்ட் வந்து 68, ரிமைண்டர் வந்து 3, டிவைடர் வந்து 4. அப்போ அந்த ஆன்சர் இஸ் 64 3/4%. இப்போ நம்ம இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம் 68.75 அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வந்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். A picture of dartboard is given. Find the percentage of white color portion and black color portion. டாட்போர்டோட பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஒயிட் கலர் போர்ஷனையும் பிளாக் கலர் போர்ஷனையும் அதோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் செக்டார் வந்து 20 இருக்குது. அப்போ ஒயிட் கலர் செக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதோட ஒயிட் கலர் செக்டாரும் பிளாக் கலர் செக்டாரும் அப்போ பாதி பாதி இருக்கும். அப்போ என்ன போட்டுக்கலாம் நம்ம 10. அப்போ கீழே என்ன போட்டுக்கலாம் 10 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டோட்டல் செக்டார் 20, ஒயிட் கலர் செக்டார் 10, ஒயிட்டும் பிளாக் கலர் செக்டாரும் 10 தான். அது இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். 10/20 × 100 அப்படின்ட்டு இருக்குது. அது 10 × 100 1000/20 அப்படின்னு வரும். ஜீரோவும் என்ன ஆகும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 வந்து ஒன்ஸ் டைம் வரும். 2 டேபிளில் வந்து இது 50 டைம்ஸ் வரும். அப்போ 50%. பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் அது வந்து 10/20 அப்படின்ட்டு இருக்கு × 100. அதை நம்ம பண்ணோம்னா 10 × 100 1000. இப்போ டினாமினேட்டரில் அப்படியே வந்துடும் 20. இங்கே ஒன்ஸ் டைமும் இங்கே 50 டைம்ஸும் வரும். இதுக்கும் என்னதான் ஆன்சரு 50%. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான். ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் அஸ் பர்சன்டேஜ். ஃப்ராக்ஷனில் இருக்கிறத பர்சன்டேஜ்க்கு மாற்றி எழுத சொல்கிறாங்க ஒவ்வொன்றையும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 36/50 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். 36/50. அப்போ 36/50னா × 100 பண்ணுவோம். 100 ஏன் போடுறோம்? ஏன்னா பர்சன்டேஜ்னாலே 100 தான், அதனால இன்ட்டு பண்ணுறோம். இப்போ 36 × 100 3600. 50 வந்து ஒன்ஸ் டைமும் 3600
72 டைம்ஸும் வரும். அப்போ வந்து 72% தான் ஆன்சர். இப்போ வந்து நம்ம ஃபோர்த்தில் செகண்ட் பார்க்கலாம். 81/30 அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும், 81/30 நம்ம பர்சன்டேஜுக்கு நம்ம மாற்றணும் ஃபர்ஸ்ட். அப்போ 81/30 இன்ட்டு 100, 81 இன்ட்டு 100 81,000/30. 0 கேன்சல் ஆகிடும். 3 ஒன்ஸ் டைமும் 810 வந்து 270 வரும். அப்போ 270% தான் ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன்னில் தேர்டு பார்க்கலாம். 42/56 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 42/56 நம்ம பர்சன்டேஜுக்கு மாற்றலாம். 42/56 இன்ட்டு 100 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும், 42 இன்ட்டு 100 4200. 56 வந்து ஒன்ஸ் டைமும் இது 75 டைம்ஸும் வரும். அப்போ த ஆன்சர் இஸ் 75%. ஃபோர்த் ஒன்னில் ஃபோர்த் ஒன் 2 1/4. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அந்த 2 1/4 அது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட் தான் இது. எப்படி 2 இன்ட்டு 4 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 2 + 1 அப்போ 9/4 அப்படின்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. 9 இன்ட்டு 100 900. அப்போ 4 வந்து ஒன்ஸ் டைமும் 900 225 டைம்ஸும் வரும். அப்போ த ஆன்சர் இஸ் 225%. ஃபோர்த் ஒன்னில் ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாம். 1 3/5 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 3/5யும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா போன சம்முக்கு நம்ம பார்த்தோம்ல அதே போல் தான் இதுவும் வந்திருக்கு. அப்படின்னா 1 இன்ட்டு 5 அப்படின்ட்டு வரும். 1 இன்ட்டு 5னா 5 5 + 3 8. அப்போ 8/5 இன்ட்டு 100. 8 இன்ட்டு 100 800/5. 5 வந்து ஒன்ஸ் டைமும் 800 160 டைம்ஸும் வரும். த ஆன்சர் இஸ் 160%. ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். அன்பு ஸ்கோர்டு 436 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் ஹிஸ் எக்ஸாம்ஸ். வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஹி ஸ்கோர்டு? அன்புங்கிற ஒருத்தவங்க அவங்க எழுதின எக்ஸாமில் 500 மார்க்குக்கு 436 மார்க்கு தான் எடுத்துருக்குறாங்க. அவங்க ஸ்கோரை வந்து பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 500, அன்பு ஸ்கோர் வந்து 436. பர்சன்டேஜ் வந்து 436/500 அப்படின்ட்டு வரும். இன்ட்டு 100 அப்படி போட்டோம்னா 436 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 43,600. கீழே 500 அப்படியே வந்துடும். 0 கேன்சல் ஆகும். அப்போ 0 கேன்சல் ஆகுனா 436/5. 5 டேபிளில் 1 டைம்ஸும் 5 டேபிளில் 436 வந்து 87.2 டைம்ஸும் வருது. அப்போ ஆன்சர் இஸ் 87.2%. சிக்ஸ்த் கொஷின் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் அஸ் ஃப்ராக்ஷன். பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொன்றுலையும் சிக்ஸ்த் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 21%. ஓகே, இப்போ சிக்ஸ்த் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ஒன் 21%. 21/100. 100 எப்படி போடுறோம், பர்சன்டேஜ்னாலே 100னால ஈஸியாக நம்ம 21/100 அப்படின்னு போட்டோம். இந்த ஆன்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஆன்சரே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால நான் இதே வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஆன்சர் 21/100. சிக்ஸ்த்தில் செகண்ட் ஒன் பார்க்குறோம். 93.1%. இப்போ வந்து 93
93.1% இஸ் ஈக்குவல் 93.1 வந்து அந்த டெசிமல் இல்லாமல் நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 93.1 by 100 அந்த பர்சன்டேஜில் உள்ள 100 போட்டுக்கணும். இன்ட்டு அது வந்து 1 டிஜிட் தள்ளி இருக்கிறனால டெசிமல் பாயிண்ட்டு நம்ம 10ன்னு வச்சுக்கிறோம். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையுமே 10ஆல் இன்ட்டு பண்ணணும். 10ஆல் இன்ட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் என்ன ஆகும், பாயிண்ட் வந்து போயிடும். பாயிண்ட் போய் 931 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். பை 100 into 10,000. ஸோ இதுதான் 931 by 1000 தான் இதுக்குள்ள ஆன்சர். இந்த ஆன்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைனா பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 6th தேர்ட் ஒன் பார்க்கலாம். 151%. 151% வந்து எப்படி மாற்றிக்கலாம், நம்ம 151 by 100 போடணும். 100 ஏன் போடுறோம், ஏன்னா பெர்சன்டேஜ்னாலே 100 தான். இப்போ இந்த ஆன்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். 6th fourth one 65%. இப்போ வந்து 65% வந்து 65 by 100 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா 100 ஏன் போடுறோன்னா அப்போ 100நாலே பர்சன்டேஜ் தான். ஸோ இதை வந்து இந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இதுக்கு வந்து இதை பண்ண முடியாது, அதனால அப்படியே விட்டுறேன். 6th கொஷினில் 5th ஒன் பார்க்கலாம். 0.64%. 0.64% இஸ் ஈக்குவல் 0.64 by 100 அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ்னாலே 100 தான். இன்ட்டு 100 ஏன் போடுறோன்னா எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ டெசிமல் பாயிண்ட் அத்தனை 0 போடணும். அப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் 100ஆல் இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது, 6400. அப்புறம் டினாமினேட்டரில் 10,000 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே 0.64 அப்படின்ட்டு இருக்கிறனால பாயிண்ட் எங்கே போகும்னா, மல்டிப்ளிகேஷனில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடில் டெசிமல் பாயிண்ட் போகும். டிவைடில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்போ டெசிமல் பாயிண்ட்டு போகும். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கனால 2 0 தான் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 64.00 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த 0வையும் அந்த பாயிண்ட்டையும் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டா 64 by 10,000 அப்படின்ட்டு கிடைக்கும். இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணணும், இல்லாட்டி அப்படியே ஆன்சரை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 64 வந்து 1 times 4 ஆகும். 10,000 வந்து 625 ஆகவும் கிடைக்கும். அப்போ நம்ம என்னவா எழுதிக்கலாம், 4 by 625 அப்படின்ட்டு நம்ம ஆன்சரை போட்டுக்கலாம். 7th கொஸ்டின் பார்க்கலாம். Indian bought 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the number of good eggs as percentage. 5 dozen eggs வந்து இனியன் வாங்கியிருக்கான். அதில் வந்து 10 எக்ஸ் வந்து ரோட்டன் ஆயிடுச்சு. ரோட்டன்னா உடஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து குட் எக்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பர்சன்டேஜில் குட் எக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து 1 dozen எக்ஸுக்கு 12. அப்போ 5 dozen எக்ஸ்னால் எவ்வளோ, 5 into 12 இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ 5 dozen எக்ஸுக்கு 60. அப்போ ரோட்டன் உடஞ்ச எக்ஸ் வந்து எவ்வளோ, ரோட்டன் எக்ஸ் வந்து 10 எக்ஸ் வந்து ரோட்டன் ஆயிடுச்சு. குட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா குட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 60 minus 10.
60யோட டோட்டல் எக்ஸோட ரோட்டட் ஆன எக்ஸோட மைனஸ் பண்ணோன்னா 50 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ் வந்து 50/60 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. Percentage of good eggs is equal to 50/60 into 100 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 50 into 100 5000 அப்படியே 60 அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். 0 0 கேன்சல் ஆகும். அப்போ 66 வந்து 1 டைம்ஸ் வரும். 500 வந்து 83.33 வரும். அப்போ அதுதான் ஆன்சர். 83.33. Percentage of good eggs is equal to 83.33%. In 8th question, in an election, candidate X secured 48% of votes. What fraction will represent his votes? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனில் வந்து எக்ஸை வந்து கேண்டிடேட் அப்படின்ட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க. அவருக்கு வந்து 48% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதை ஃப்ராக்ஷனில் ரீப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Percentage votes X secured is equal to 48%. இப்போ பர்சன்டேஜ் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா 100 ஆட் பண்ணுவோம், டிவைட் 100 பண்ணுவோம். அப்போ 48/100. 48/100 சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12/25. ஃப்ராக்ஷன் ஆஃப் votes X secured is equal to 12/25. 9th question பார்க்கலாம். Ranjit total income was 7,500. He saved 25% of his total income. Find the amount saved by him. ரஞ்சிங்கிறவன் வந்து 7,500 அப்படின்னு அவனோட இன்கம் வந்து அவன் வந்து 25% வந்து சேவ் பண்ணுறான் அவனோட டோட்டல் இன்கம். ஃபைண்ட் அவனோட எவ்வளோ சேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்கம் ஆஃப் ரஞ்சித் வந்து 7,500. ஹிஸ் சேவிங் 25% ஆஃப் 7,500. அவன் 7,000லேருந்து 25% சேவ் பண்ணுறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 25% by 100 into 7,500. நம்ம வந்து பர்சன்டேஜில் இருக்கிறத நார்மல் நம்பராக மாற்றிக்கணும். அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 25 into 75 அப்படின்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 18,875 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்குது. அமௌண்ட் சேவ்டு பை ரஞ்சித் இஸ் ஈக்குவல் 1,875. அவன் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான். ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் போகலாம். 10th கொஷின். அதில் 10th கொஷின், Tendral saved 1/4 of her salary. Her saving percentage is. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தென்றலுங்கிற வந்து 1/4. இதில் வந்து அவள் சேலரியில் 1/4 வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுருக்கா. குவார்ட்டர்னு சொல்லிக்கலாம். அவள் வந்து அந்த அமௌண்ட் சேவிங்கை வந்து நம்ம பெர்சன்டேஜில் சொல்லணும். 1/4 வந்து பெர்சன்டேஜில் நம்ம சொல்லணும். அப்போனா எப்படி சொல்லுவோம்? நம்ம 1/4 into 100 அப்படின்னா என்ன வரும்? இப்போ 4 வந்து அடித்தோம்னா 1 டைம்ஸ் வரும். 4 அடித்தோம்னா 1 டைம்ஸ் வரும். இது வந்து 25 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1 into 25 25. அதனால் ஆன்சர் வந்து 25. 11th கொஷின் பார்க்கலாம். Kavin scored 15 out of 25 in a test. The percentage of his marks is. கவினுங்கிற வந்து அவனோட டெஸ்ட்டில் 25க்கு 15 மார்க்ஸ் எடுத்திருக்கான். அவன் எடுத்த மார்க்ஸை வந்து பெர்சன்டேஜில் நம்ம சொல்லணும். அப்போ அவன் எடுத்த மார்க்ஸை அப்போ வந்து 15/25.
இன்ட்டு 100 அப்படின்ட்டு நம்ம பண்ணுவோம். இதை வந்து 25 வந்து ஒன்ஸ் டைமும் 100 வந்து 4 டைம் வரும். அப்போ 15 × 4 இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ அவன் எவ்வளோ பெர்சன்டேஜ், அவனோட மார்க் எவ்வளோ பெர்சன்டேஜ், 60%. 12th கொஷின் பார்க்கலாம். 0.07% இஸ். இந்த 0.07 நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 0.07 இஸ் ஈக்குவல் டு 0.07 by 100 அப்படின்ட்டு by 100 அப்படின்னு போடுறோம். ஏன்னா இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால 100 போடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்டு 100 பண்ணுறோம். ஏன் இன்ட்டு 100 பண்ணுறோம், இந்த டெசிமல் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷனில் எத்தனை ஜீரோ வருதோ அத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் போகும். அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 700 7 × 100 700 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 100 × 100 10,000 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் 0.07 பாயிண்ட் வந்திருக்கிறனால இந்த பாயிண்ட் வந்து 2 0 இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடில் 2 டிஜிட் தள்ளி போகும். அப்படி போச்சுன்னா இங்கே நம்ம 0 இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறனால பாயிண்ட் இந்த 2 இது தள்ளி நான் பாயிண்ட் வச்சுருக்கேன் by 10,000. அப்போ இங்கே பாயிண்ட் 0 வந்தாலே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தாலே அது என்னவாகும், அது அப்படியே கேன்சல் ஆயிரும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7/10,000 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஆன்சர் 7/10,000. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 2.1 வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். Thank you for watching and subscribe this video.